பிரபல கேரள நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஆதாரங்கள் அடங்கிய மெமரி கார்டு பாதுகாப்பாக இல்லை என நடிகை தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்த மெமரி கார்டு லீக் ஆனது எப்படி? கேரளாவைச் சேர்ந்த பிரபல மலையாள நடிகை கடந்த 2017ஆம் ஆண்டு காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்தார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. நடிகை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதை குற்றம் சாட்டப்பட்டவர்களே வீடியோவும் எடுத்திருந்தனர். அந்த வீடியோ அடங்கிய மெமரி கார்டு வழக்கின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்த அந்த மெமரி கார்டில் இருந்து பாலியல் துன்புறுத்தல் வீடியோ லீக் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென பாதிக்கப்பட்ட நடிகை கோரிக்கை விடுத்திருந்தார். அது சம்பந்தமான விசாரணைக்காக அந்த மெமரி கார்டு தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த சோதனையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. அந்த மெமரி கார்டு முதலாக 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிய வந்தது. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இரண்டாவது முறையாக அந்த மெமரி கார்டு பயன்படுத்தப்பட்டதாகவும், கடைசியாக 2021ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி மதியம் 12:19 மணி முதல் 12:54 மணி வரை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனையின் முடிவில் தெரிய வந்துள்ளது. மேலும் மெமரி கார்டில் ஹாஷ் வேல்யூ மாற்றப்பட்டிருப்பதும் பரிசோதனை முடிவு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மெமரி கார்டில் உள்ள கோப்புகளின் உள்ளடக்கங்களை அடையாளம் காணும் தனித்துவமான எண் மதிப்புகள் தான் ஹாஷ் வேல்யூ என கூறப்படுகிறது. இது கோப்புகளுக்கான கைரேகை போன்றது. கோப்புகளின் உள்ளடக்கங்கள் மாற்றப்பட்டால் ஹாஷ் வேல்யூவும் மாறும். இதன் மூலம் நடிகை கூறியது போன்ற நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்த மெமரி கார்டு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நடிகை, கோர்ட் விசாரணை அறிக்கை தனக்கு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனது தனியுரிமை கோர்ட்டில் பாதுகாக்கப்படவில்லை என்பதை அறிந்து பாதுகாப்பற்ற சூழலை தான் உணர்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாதிப்புக்குள்ளான நபருக்கு அரணாக இருக்க வேண்டிய நீதிமன்றத்தில் இருந்து இப்படி ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டது வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். இருப்பினும் நேர்மையான நீதிபதிகளின் காலம் முடிந்துவிடவில்லை என்ற நம்பிக்கையுடன் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடருவேன், சத்தியமேவ ஜெயதே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.